Hi, welcome back to my channel Lifestyle by Ash. இந்த வீடியோ லுலு மால்ல இருக்கிற ஃபன்டூராவை பற்றி தான். ஃபன்டூரா வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ஈவன் அடல்ட்ஸ்க்கு நிறையவே கேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்டர் ஆயிருந்துமே இங்கே ஒரு சலூன் இருக்குது, கிட்ஸ் சலூன். ஸோ என்னோட பாப்பா வந்து நான் ஹேர் கட் பண்ணணும்னு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே எப்படியோ சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகணும். ஸோ நம்ம இந்த ஃபன்டூரா வந்துட்டு என்டர் ஆயிருந்தமே இங்கே கார்டு வாங்கணும். இந்த கார்டை வச்சு தான் நம்ம எல்லா கேம்ஸுமே ஆடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லுலு மால் ஓப்பன் ஆனப்போ இந்த கார்டு வந்துட்டு வாங்கினா தான் உள்ள என்ட்ரி அலவுடாக இருந்துச்சு. இப்போ நம்ம கார்டு இல்லாமையும் உள்ளே போகலாம். பட் கேம்ஸ் ஆட இந்த கார்டு வந்துட்டு தேவைப்படுது. இந்த கார்டு வாங்க நம்ம செப்பரேட்டாக பே பண்ண. நாங்கள் ஆல்ரெடி லுலு மால் ஃபன்டூரா விசிட் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி எங்கிட்ட கார்டு இருந்தது. அதவே நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டோம். மினிமம் 1000 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த கேமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் மெஷர் பண்ணுவாங்க. சில கேம்ஸ்க்கு வந்துட்டு ஹைட் வந்து செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஹைட் அதோட கம்மி இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் சில கேம்ஸ்க்கு வந்துட்டு வித் பேரண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட் வந்துட்டு வித் பேரண்ட்ஸ் தான் அலவுடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் போயிருந்தேன் அவங்க கூட. ஸோ என்னோட பாப்பா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ காரில் நாங்கள் 2 பேரும் அவங்க பர்பிள் கலரை வேணும்னு செலக்ட் பண்ணி உக்காந்துருந்தாங்க. அப்புறம் அதில் சீட் பெல்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க சேஃப்டிக்காக. ஸோ 2 பேரும் சீட் பெல்ட் போட்டிருந்தோம். சில குழந்தைங்க தனியாக வந்திருந்தாங்க, சில பேர் பேரண்ட்ஸோட இருந்தாங்க, அண்ட் சில அடல்ட்ஸுமே தனியாகவே இருந்தாங்க. இந்த காரில் ஒரு 6 to 7 ரவுண்ட்ஸ் பண்ணாங்க. இது கிட்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அண்ட் அடல்ட்ஸ்க்குமே ஓகேவாக இருக்கும். ஸோ நானே என் பாப்பாக்காக போயிருந்தேன். நானுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிளேஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு அவங்க டபுள் செக் பண்ணுறாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. எல்லா கேம்ஸ்க்குமே வந்துட்டு கிட்ஸ் அலவுடா அடல்ட்ஸ் எல்லாமே பார்த்து செக் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இதனால வந்துட்டு கிட்ஸோட சேஃப்டியுமே இருக்குது. ஸோ கிட்ஸோட சேஃப்டி இருந்தால் நம்ம ஈஸியாகவே எல்லா கேம்ஸ்லேயும் அவங்க ஆட அலோவ் பண்ணலாம். இந்த எல்லா பிளேஸ்லையுமே அனிமல் தீம்ஸில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரூஃபுமே ஃபுல் டெக்கரேட்டிவாக டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் சும்மா விசிட் பண்ணணுன்னாவும் இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம், எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் ஏதாவது கேம்ஸ் ஆடணும் என்ன தான் கார்டு வேணும். நான் சும்மா சுற்றி பார்க்கலாம், என்னமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. ஈவன் அடல்ட்ஸுமே அதில் ஆடலாம். ஸோ சில அடல்ட்ஸ் எல்லாமே கிட்ஸோட அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். அண்ட் உள்ளவே ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜூஸஸ், பாப்கார்ன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே ஆடிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். மால்ஸில் யூஸ்வலாக இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பிளேஸில் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்குது. அண்ட் கிட்ஸுக்குமே இருக்குது, அடல்ட்ஸ்க்குமே இருக்குது. நிறைய மால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் கொண்டு இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு நிறைய அடல்ட்ஸ்க்குமே நிறைய கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அனிமல் தீம் மாதிரி. என்னோட பாப்பாவோட ஹைட் அங்கே செட் ஆகலை, அதனால அவங்க அலோவ் பண்ணல. லாஸ்ட் டைம் வந்தப்பையும் ஹைட் வந்துட்டு அவங்களுக்கு 10லன்ட்டு அலோவ் பண்ணல. பட் எந்த டைமும் அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது கேம்ஸ் ஆடினா அதில் வின் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்துட்டு கேம்ஸ் ஆடி அதில் வர பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிக்கெட்ஸாக வரும். அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம டிக்கெட்ஸ் மிஷினில் போட்டோம்னா அது நம்ம கார்டில் வந்துட்டு பாயிண்ட்ஸாக ஆட் ஆகிடும். நம்ம கார்ட்ஸை நம்ம இங்கே ப்ரைஸ் ஹப்பில் கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கிக்கலாம். எல்லா கேம்ஸ்க்குமே டிக்கெட்ஸ் வராது. சில கேம்ஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் இருக்கும், டைரெக்டாக நம்ம கார்டில் பாயிண்ட்ஸாக ஆட் ஆகிடும். சில கேம்ஸ்க்கு வந்துட்டு எந்த டிக்கெட்ஸுமே வராது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா கேம்ஸுமே வந்துட்டு மெயின்லி கிட்ஸ்க்காக தான். சில கேம்ஸ் வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு இருந்து. இப்போ பார்க்குற எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அடல்ட்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், பெரிய ஸ்விங் எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க. என்னோட பாப்பா இருந்தாங்க, அதனால நானும் என் ஹஸ்பண்டும் போகல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு யார் கூடாவது வந்தால் பாப்பா விட்டுட்டு போகணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹார்ஸ் ரைடு தான் போயிருந்தோம். பாப்பாவோட ஹைட் செக் பண்ணிட்டு தான் விட்டாங்க. ஸோ ஒரு பேரண்ட்டை போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த ஹார்ஸில் உட்காரலாம் ஆனிட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு வேண்டாம், நான் என் சேர்லேயே உட்காரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆயிருந்துமே அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு நான் ஹார்ஸில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் மெதுவாக தூக்கி ஹார்ஸில் உட்கார வச்சுருந்தேன். இது ரொம்பவே மெதுவாக போவோம், அதனால சேஃபாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஹார்ஸில் உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ரைடெல்லாம் ஃபினிஷ் ஆயிருந்துமே இன்னொரு ரைடும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு கிட்ஸ்க்கு அட்வென்ச்சரஸான கேம்னே சொல்லலாம். ஸோ இந்த ரோப் வச்சு எல்லாமே கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பா நானும் போனோன்ட்டு
அடப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் உங்கள் ஹைட் பத்தாதுமா, உன்னோட ஏஜ் பத்தாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு 7 to 8 years கிட்ஸாக இருந்தால் ஈஸியாகவே அலோவ் பண்ணலாம். இங்கே சேஃபாகவே இருக்குது. ஒரு ரோப் இருக்குது, ஸோ அவங்க கீழே விழமாட்டாங்க. கீழவும் ஃபுல் குஷன் சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல் வச்சுருக்காங்க. கீழே விழுந்தாலும் அடிப்படாது. ஸோ இது வந்துட்டு கிட்ஸ்க்கு அட்வென்ச்சரஸ் கேம் அண்ட் நல்லாவே இருக்குது. அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பைக்ஸ், கார்ஸ், ட்ரெயின் எல்லாமே இருக்குது. ஸோ பாப்பா வந்துட்டு அவங்க ஹார்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹார்ஸ் செலக்ட் பண்ணி அதில் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எல்லாருமே எதில் ஆடுறதுன்ட்டு அவங்க எல்லாத்துலேயுமே ஆடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆடி வச்சுட்டு கூப்பிட்டுட்டு வந்தோம். என்னோட பாப்பா 3 years. ஸோ சில கேம்ஸ் வந்து அவங்களுக்கு புரியவே புரியாது, ஆனாலும் ஆடணும்னு சொல்லுவாங்க. சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அக்கம்பெனி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேமுமே அப்படி தான். அவங்க வந்துட்டு சும்மா செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே ரெட் பால் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் போகுதுன்னு சொன்னாலுமே அவங்க ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நாங்களும் விட்டுட்டோம். இந்த கிட்ஸ் கேமிங் ஜோன்லேருந்து மேலே போகணுமானா அங்கேருந்து தான் நான் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களன்னா எல்லா அடல்ட்ஸ் கேம்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வீக்கெண்டு போனதுனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. வீக் டேஸ் போனால் கம்மியாகவே இருக்கும். ஆனால் வீக்கெண்டுமே இது மேனேஜபிள் க்ரௌடாக தான் இருக்கும். இது பவுலிங் கேம். இங்கே பார்த்தீங்களன்னா அடல்ட்ஸ் கொண்டு தான் அலவுட். இதில் வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம பே பண்ணிட்டு போகணுமா இருக்கும். எல்லாமே ப்ரைஸஸ் அண்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உள்ளவே ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்குமே செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருந்தாங்க. இது கிட்ஸ்க்கான ட்ராம்போலின் கேம். இங்கே வந்துட்டு நிறைய கிட்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாப்பாவோட ஏஜ் பத்தாதுன்ட்டு நாங்கள் அலோவ் பண்ணல. ஸோ 5 to 6 years கிட்ஸாக இருந்தால் இங்கே அலோவ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ கிட்ஸ்க்கு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸோட இந்த பிளேஸ்க்கு போனால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸும் கிடைக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஆடிட்டு எல்லாமே இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஃபன்டூராக்கு வெளியவே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸும் கிடைக்கும். நம்ம ஃபுட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.